முற்காலத்தில் தெனாலி என்னும் கிராமத்தில் ராமலிங்கம் என்றொரு ஏழை வாலிபன் வாழ்ந்து வந்தான். தெனாலி பிரசித்தி பெற்ற மன்னன் கிருஷ்ணதேவராயன் ஆண்டு வந்த விஜயநகரத்தின் ஓர் பகுதியாக இருந்தது. ராமன் என்றழைக்கப்பட்ட ராமலிங்கம் புத்திசாலியாக இருந்தும் வேலை எதுவும் செய்யாமல் பொழுதை வீணாக கழித்து வந்தான். ஒரு நாள் வழக்கம் போல் மரத்தினடியில் உட்கார்ந்திருந்த ராமனை கடந்து ஒரு சாது சென்றார். அவர் ராமனை பார்த்தபோது, உன்னை நினைத்தால் கேவலமாக இருக்கிறது. அனைவரும் வேலை செய்யும் பொழுது நீ மட்டும் இப்படி வெட்டியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாயே. சாதுவே, நானும் வேலை செய்யதான் நினைக்கிறேன். ஆனால் என் உடல்நிலை சரியில்லை. இதை நான் எதிர்பார்க்கவில்லை. நீ சொல்வது உண்மை என்றால் அதற்கு நான் உதவி செய்கிறேன். காளி தேவியை கூப்பிடும் மந்திரத்தை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். அவள் வந்த பிறகு உன் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள். ராமன் புத்திசாலியாக இருந்ததால் மந்திரத்தை விரைவாக கற்றுக்கொண்டான். மிக விரைவாகவே நீ மந்திரத்தை கற்றுக்கொண்டாய். நீ உடனடியாக இன்று இரவே கோயிலுக்குச் செல். அங்கு காளியின் முன் அமர்ந்து 1008 முறை நான் சொன்ன மந்திரத்தை உச்சரி. காளி தேவி வருவாள். பிறகு உனக்கு வேண்டிய வரத்தை கேள். மிக்க நன்றி. தாங்கள் கூறியபடியே செய்கிறேன். அன்றிரவே ராமன் கோவிலை சென்றடைந்தான். அவன் கதவை மூடி சிலைக்கு முன்னே அமர்ந்து மந்திரங்களை திரும்ப திரும்ப கூறத் தொடங்கினான். அவன் மந்திரத்தை கடைசி தடவை கூறிய பின் அவன் கண்களே சிறிது நேரம் குருடுபடும் வகையில் ஓர் ஒளி தோன்றியது. ராமனுக்கு காளி தேவியின் குரல் கேட்டது. மகனே, உன் தவத்தை நான் மெச்சினேன். உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். ராமன் காளியை பார்த்த மாத்திரத்தில் கட்டுப்படுத்த இயலாமல் சிரிக்க ஆரம்பித்தான். காளி தேவி மிகுந்த கோபமடைந்தாள். நிறுத்து. என்னை பார்த்து சிரிக்க உனக்கு என்ன தைரியம்? மன்னியுங்கள் தாயே, எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும்போது ஒரு மூக்கை என்னால் சிந்த முடிவதில்லை. ஆனால் உங்களுக்கு ஜலதோஷம் பிடித்தால் 10 மூக்கையும் எப்படி சமாளிப்பீர்கள் என்று வியப்படைந்தேன். காளி தேவியாரும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இது உண்மையிலேயே சிரிக்க வேண்டிய விஷயம்தான். நீ மிகவும் தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறாய். மக்களை சிரிக்க வைப்பதில் நீ எப்பொழுதும் வெற்றி அடைவாய். இப்பொழுது முதல் உன்னை மக்கள் விகடகவி என்று அழைப்பார்கள். மிக்க நன்றி தாயே. ஆஹா, விகடகவி எந்த பக்கத்தில் இருந்து படித்தாலும் விகடகவி என்றே வருகிறது. ஆனால் இந்த வரம் மற்றவர்களை தான் சந்தோஷப்படுத்தும். இதனால் எனக்கென்ன பயன் இருக்கிறது? இவன் மிகவும் தைரியத்துடனும் வெளிப்படையாகவும் பேசுகிறான். இவனை எனக்கு பிடித்திருக்கிறது. இப்பொழுது நான் என்னுடைய 2 வரங்களில் ஒன்றை இவனுக்கு கொடுக்கிறேன். ஆம், நீ கூறியது உண்மைதான் மகனே. அதனால் நான் உனக்கு இன்னும் ஒரு வரத்தை அளிக்கிறேன். ராமன் காளி தேவியின் கையில் 2 கோப்பையை கண்டான். இந்த தங்க கோப்பையில் கற்றறிதல் என்ற இனிய பால் இருக்கிறது. இந்த வைரம் பதிக்கப்பட்ட கோப்பையில் தயிர் என்கின்ற செல்வத்தை அளிக்கக்கூடிய வரம் இருக்கிறது. இதில் ஒன்றை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். 2ஐயும் பெற்றுவிட வேண்டும். தாயே, அறிந்து சுவைக்காமல் எப்படி எனக்கு தெரியும்? அதுவும் உண்மைதான். சிந்திக்காமல் தேவியும் 2 கோப்பையையும் நீட்டினாள். காளி தேவி புரிந்து கொள்வதற்குள் ராமன் 2 கோப்பைகளையும் அறிந்து விட்டாள். மிகவும் தாமதமாக காளி தேவி தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தாள். அவள் மீண்டும் கோபமடைந்தாள். ஆனால் ராமன் அவளை பணிவாக வணங்கினான். தயவு செய்து என்னை மன்னியுங்கள் தாயே. நீங்கள் கொடுத்த 2 வரத்தில் ஒன்று இல்லாமல் மற்றொன்றை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இந்த 2மே தேவை. காளி தேவியும் அவன் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக முடிவு செய்தாள். இப்பொழுது உன்னுடைய கையில் 2 கோப்பைகளும் இருக்கின்றன. நீ கல்வியோடும் செல்வத்தோடும் இருப்பாய். இவ்வாறு கூறிக்கொண்டே காளி தேவி மறைந்தாள். ராமனும் மிக்க மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான். என் போன்றவனுக்கு இந்த தென்னாலி என்ற சிறிய கிராமம் சரியானதல்ல. நான் விஜயநகர ராஜ்ய சபைக்கு சென்று ராஜ கிருஷ்ணதேவராயரின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும். ராமனுக்கு இது எளிதான காரியம் இல்லை என்று தெரிந்த போதும் விஜயநகரம் செல்வதென்று முடிவு செய்தான். முதலில் நாம் விஜயநகரம் செல்வோம். அரண்மனைக்கு எப்படி செல்வதென்று பிறகு பார்ப்போம். ஆனால் நமக்கு உதவி செய்ய ஒரு நபரை பிடிக்க வேண்டும்.
இந்த வியப்பில் தமக்கு உதவி செய்பவரை எவ்வாறு காண்பதென்ற எண்ணத்திலேயே நாட்களை கழித்தான். ஒரு நாள் விஜயநகரத்தின் ராஜகுரு தங்கள் கிராமத்தில் உள்ள கோயிலுக்கு வருவதை அறிந்தான். எனக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அடுத்த நாள் கோவிலுக்கு வந்த ராஜகுருவை ராமனும் தொடர்ந்தான். ஐயா, நான் ராமன், தென்னாலி எனது ஊர். உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். இந்த கிராமத்து அப்பாவியை நான் ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? ஆகட்டும், நான் நதிக்கு சென்று புனித நீராடப் போகிறேன். நீ எனக்காக என் துண்டை கொண்டு வா. ஐயா, ஒரு நாள் விஜயநகர சபையில் நானும் ஒரு அங்கம் வகிப்பேன் என நம்புகிறேன். அப்படியா? என்னவாக? நான் அரச கவியாவேன் ஐயா. அப்படி என்றால் நீ விஜயநகரத்திற்கு வா. என்னால் உனக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ செய்கிறேன். தமக்கு ஆதரவு கிடைத்துவிட்ட நம்பிக்கையில் சில நாட்களுக்கு பிறகு ராமன் தன் தாய், மனைவி மற்றும் தனது பொருட்களுடன் தெனாலியில் இருந்து புறப்பட்டான். விஜயநகரத்தை அடைந்தான். உடனே ராஜகுருவை சந்திப்பதென்று முடிவு செய்தான். அடுத்த நாளே அவன் ராஜகுருவின் இல்லத்திற்கு சென்றான். ராஜகுரு ஜன்னலின் வழியாக ராமனை பார்த்தார். இந்த முட்டாள் இங்கு வருவான் என்று நான் எண்ணவே இல்லையே. உடனே தன் வேலையாளை அழைத்தார். வாசலில் ஒருவன் வந்திருக்கிறான். அவன் கழுத்தை பிடித்து வெளியே தள். வேலைக்காரன் ராமனை வெளியே தள்ளினான். ஆனால் அவர்தான் என்னை இங்கு வர சொன்னார். அடுத்த சில நாட்கள் அவன் நகரத்தையே சுற்றி வந்தான். ஒரு நாள் ராஜகுரு நதியின் அருகே அவர் நடந்து செல்வதை அறிந்தார். நதிக்கரையில் துணிகளை விட்டுவிட்டு சென்று விட்டார். அதை நாம் எடுத்துக்கொள்வோம். ராமன் அத்துணிகளை எடுத்து பாறைக்கு பின்னால் மறைத்து வைத்தார். துணிகளை எடுக்க திரும்பிய ராஜகுரு வியப்படைந்தார். ராமன் பாறைக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தான். என்னிடத்தில் உள்ளது. நீங்கள் உங்கள் தோள்களில் என்னை அரண்மனைக்கு கூட்டிச் செல்வதாக வாக்களித்தால் மட்டுமே நான் அதை தருவேன். உடைகளை திரும்ப பெறுவதற்காக ஒத்துக்கொள்ள நேர்ந்தது. வாக்களித்தபடியே ராஜகுருவும் ராமனை தோள்களில் சுமந்து அரண்மனைக்கு சென்றார். அவ்வாறு அவர்கள் அரண்மனைக்கு செல்லும் போது இதை கிருஷ்ணதேவராயர் பார்த்தார். என்ன இது? ஒருவரை சுமப்பதா? எங்கு நடக்கும்? அவர் எனது ராஜகுரு போலவே தோன்றுகிறார். ராமன் அரசனை பார்த்தான். அடுத்து என்ன நடக்கப் போகும் என்பதை அறிந்தான். உடனே ராஜகுருவின் தோள்களில் இருந்து இறங்கினான். ஐயா, நான் உங்களை கஷ்டப்படுத்தி விட்டேன். இப்பொழுது நான் உங்களை தூக்கிச் செல்கிறேன். இவ்வாறு தெனாலிராமன் விஜயநகர பேரரசின் அமைச்சரவைக்குள் நுழைந்தான். இதற்கிடையில், காவலாளிகளே, ராஜகுரு மேல் ஒரு ஆள் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவனை அடித்துவிட்டு ராஜகுருவை அழைத்து வாருங்கள். புதிதாக வேலைக்கு சேர்ந்த 2 வீரர்கள் அரசரின் கட்டளைப்படி மேலே அமர்ந்திருந்த ராஜகுருவை அடித்து கீழே இறக்கினார்கள். அவர்தான் ராஜகுரு என்று இவர்களுக்கு தெரியாது. ராமனை கண்ட அரசர் குழப்பமடைந்தார். நீ யார்? எனது குரு எங்கே? நடந்த சம்பவங்களை ராமன் விரிவாக கூறினான். உடனடியாக புத்திசாலித்தனமான திறமைசாலியான ராமனை அரசருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. ராமா, நீ எந்த தவறும் செய்யவில்லை. இந்த பொழுதிலிருந்து விகடகவியாக இங்கு இருப்பாய். மிக்க நன்றி மகாராஜா.